33% இடஒதுக்கீடு. பின்னணியில் பார்த்தீங்கன்னா 2 மாநில தேர்தலை மனதில் கொண்டு இது உடனடியாக ஒரு நடத்தப்பட்ட ஒரு நாடகம் என்று அந்த விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. இந்த விஷயம் இப்போ களத்தில் எதிரொலிச்சிருக்கா? இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணுறதுடைய காரணம் மக்கள் தொகை வழியாக தான் பண்ணணும்னு சொல்லி இறையாண்மை இன்னைக்கு இருக்குது. அதை விடுத்து இப்போ செய்வதற்கு அவசியம் என்ன கேட்குறாங்க. குடும்ப ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் இதை விரும்பவில்லை. ஏன்னா அவங்க குடும்பத்தை தாண்டி அவங்க குடும்பத்தில் 4 பேர் தான் இருப்பாங்க. மீதி 29 வெளியிலேருந்து கொடுக்கணும். இந்த வெளியிலேருந்து கொடுக்குற 29 பேரில் திறமசாலிகள் இருந்தானாக்கா மக்கள் விரும்புவாங்க, அந்த தலைமையை விரும்புவாங்க. இப்படியா கைவிட்டு போயிடுமேங்கிற ஒரு பயம் உள்ளுக்குள்ள. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினச்சிருந்தானாக்க முதலமைச்சரும் ஒரு ஆண், துணை முதலமைச்சரும் ஒரு ஆண். ஏன் நீங்கள் துணை முதலமைச்சர் ஒரு பெண்ணுக்கு அந்த கோட்டை கொடுக்கக்கூடாது? தெரிஞ்சு கொண்டு தோல்வி அடைஞ்சதும் இல்லை, இதை தோலுறுத்தி காட்டுவதற்காக செய்ததாக பாஜக தரப்பில் சொல்கிறாங்க. இவங்களுடைய எண்ணமே பெண்களை முன்னேற்றக்கூடாதுங்கிறது. அந்த கோபத்தினால தான் இன்றைக்கி தேர்தலில் எதிரொலிக்குது. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த வழக்கறிஞர் நளினி அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். 33% இடஒதுக்கீடு அவசரமாக கொண்டு வரப்பட்டு அது தோற்கும் என்று தெரிந்தே அது பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. பின்னணியில் பார்த்தீங்கன்னா 2 மாநில தேர்தலை மனதில் கொண்டு இது உடனடியாக ஒரு நடத்தப்பட்ட ஒரு நாடகம் என்று அந்த விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. இந்த விஷயம் இப்போ களத்தில் எதிரொலிச்சிருக்கா? உங்களுக்கு வணக்கம், உங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நல்ல மகளிர் சப்ஜெக்டை பற்றி இப்போ கேட்குறதுல ஆர்வமாக கேட்குறீங்க, நல்ல விஷயம். ஏன்னா மகளிர்னாலே இப்போ ஒரு கேலி பொருளை பார்க்குற அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. இது 33% இடஒதுக்கீடுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதை பேசாமல் இருப்பது என்பது ஊடகம் அறம் சார்ந்த விஷயமே கிடையாது. அந்த அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீங்கள் ஒரு மூத்த வழக்கறிஞர், இதில் பொருத்தமாக இருப்பீங்கன்னு தான் உங்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய அழைப்புக்கு நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா 33% லாங் பெண்டிங் அஜெண்டா, பலதரப்பட்டு கொண்டு வரப்பட்டு தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் இதை கொண்டு வர வேணும்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸ் யூபிஏ காலத்தில் தான் முயற்சி எடுக்கிறதா சொல்கிறாங்க. முயற்சி எடுக்கிறனாக்க ஏன் தடுத்தாங்கங்கிற ஒரு கேள்வி மக்களிடம் இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி அது குறிப்பிட்ட அளவுக்கான எண்ணிக்கை பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் இல்லைன்னு தெரிஞ்சும் பாஜக ஆட்சியானது தேசிய முற்போக்கு கூட்டணியானது எப்படி கொண்டு வந்தது, ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதில் 2 கேள்விக்கு 2 விதமாக பிரிப்போம். ஒன்று ஏன் கொண்டு வரப்பட்டது, ஏன் தன்னா புஷ் பண்ணலை அப்படிங்கிற 2 கேள்வி. கொண்டு வரப்பட்டதோடைய கேள்வியை இப்போ எடுத்துப்போம். கொண்டு வரப்பட்டதனுடைய காரணம் என்னென்னா, ஒரு அவசர கூட்டம் கூடப்பட்டது, பாராளுமன்ற கூட்டம் அழைக்கப்பட்டது. அதில் இந்த பல டிபேட் எல்லாம் நடந்தது. இதுக்கு புஷ் பண்ணுறாங்க. புஷ் பண்ணும்போது அப்போ என்ன சொல்கிறாரு, மாண்புமிகு பிரதமர் தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்தார். அப்போ என்ன எதிர்கட்சிகளுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் 33% நாங்கள் எதிர்க்கலை, நல்லா கவனிச்சுக்கோங்க. 33% நாங்கள் எதிர்க்கலை பெண்களுக்கு கொடுக்குறத. ஆனால் இந்த தொகுதி சீரமைப்பு பண்ணுறீங்களே, அதை இதோடு சேர்த்து ஏன் கொண்டு வரீங்க, அதனால் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் இருக்கும். இப்போ 33% தேர்தல் இப்போ சீரமைப்பு பண்ணுறச்ச இந்த தொகுதி இப்போ ஒன்று எடுத்துப்போம். நிர்வாக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாவட்டத்தை பிரிக்கிறாங்க. ஜனத்தொகை ஜாஸ்தியாச்சு, எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்க முடியல அப்படிங்கிறனால பிரிக்கிறாங்க. பிரிக்கும்போது அதை ஃபர்தராக தாலுக்காவும் பிரிக்கிறாங்க. தாலுக்காவில் பஞ்சாயத்து நம்பர் ஜாஸ்தியாகுது. அப்போ ஏன்னா மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய திட்டங்களாகட்டும், கட்டமைப்புகளை உருவாக்குறதாகட்டும் நம்ம எளிதாக செய்ய முடியும். இன்னொன்று, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும், ஸ்டாஃப் எல்லாம் வரும், அப்போ உருவாக்கப்படும். அந்த நோக்கத்தில் நிர்வாக ரீதியாக வருவாய்த்துறையில் இந்த மாதிரி பிரிக்கிறீங்க. அதே மாதிரி தான் இப்போ ஒரு தொகுதியில் இப்போ சோழிங்கநல்லூர் தொகுதி எடுத்துப்போம். அது பிக்கஸ்ட்டு கான்ஸ்டிட்யூன்சி இன் தமிழ்நாடு. இப்போ அவ்வளோ பெரிய தொகுதியில் நீலாங்கரை அந்த பக்கம்லாம் போய் மக்களை கவனிப்பதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் அங்கே இருக்காங்க. தென் சென்னை பாராளுமன்றத்துக்குள்ளே அது வருது. அந்த தென் சென்னை பாராளுமன்றத்தில் அதனுடைய மக்கள் தொகையும் வேளச்சேரி, மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, தீநகர் எல்லாம் சேர்ந்து வருது. சோழிங்கநல்லூர் மட்டுமே ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கான ஒரு ஜனத்தொகை இருக்கு. இப்போ நீங்கள் மொத்தமாக கொண்டு வரச்ச அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் தான் பெரிய தொகுதியாக இருந்தது. இப்போ இது பெரிய தொகுதியாக இருக்குது. அதனால்
மக்கள் இப்போ பார்த்தா மழை காலத்தில் முக்கால்வாசினா முழுகி போகுது அந்த பக்கம். அப்போ அதுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் கவனம் செலுத்த முடியல. அடிக்கடி வந்து பார்க்க முடியல பல இடங்கள்ல இருக்கறனால. அதை மட்டும் நீங்கள் தனியாக பிரிச்சுருந்தா 2 இருந்தாங்க. அங்கேயே அவங்க வந்து கவனம் செலுத்தி மக்களை கொண்டு வருவாங்க. சீரமைப்பு பண்ணுறச்ச மாற்றி வந்து டீலிமிட்டேஷன் பண்ணுறச்ச. அது ஏன் வந்து இவங்க எதிர்த்தாங்கன்னு தெரியல. அது ஒன்று. இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணுறதுனுடைய காரணம் வந்து மக்கள் தொகை வழியாக தான் பண்ணணும்னு சொல்லி இறையாண்மை இன்னைக்கு இருக்குது. அதை விடுத்து இப்போ செய்வதன் அவசியம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ காலத்துக்கு ஏற்ப நம்ம போக்குகளை மாற்றிக்கொள்கிறோம். முன்ன பார்த்தீங்கன்னாக்கா திராவிட கட்சிகள் ஆரம்பிக்கும்போது அவங்களுடைய துண்டை இடுப்பில் தான் கட்டணும்னு சொல்லி சமூக நீதியை கொண்டு வந்தாங்க. ஆனால் வேஷ்டி தான் கட்டணும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பேண்ட் ஷர்ட் போடுறாங்க, துண்டை கழுத்தில் போடுறாங்க, போடாமையே வராங்க. இதுக்கெல்லாம் மாற்றத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு ஏன் இப்போ இணைச்சி பண்ணுறீங்கன்னு இணைச்சி பண்ணுவதனால ஒரேபடியாக வேறு இப்போ 33% கொண்டு வரச்சியே, பெண்களுக்கு கொண்டு வரச்சியே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து சோழிகள் ஒன்று எடுத்துப்போம். அந்த சோழிகள் ஒன்று 2ஆக பிரிச்ச இப்போ 33% கொண்டு வந்தால், இப்போ டீலிமிட்டேஷன் இல்லாமல் கொண்டு வந்தாங்கனாக்கா, புனரமைப்பு பண்ணாமல் சீரமைப்பு பண்ணாமல் கொண்டு வந்தீங்கன்னாக்கா, அப்போ இங்கே இருக்கிற மக்கள் தொகையை வச்சு 5 பேர்னா 5 பேரோட உண்டான். அதே 2ஆக பிரிக்கிச்சா 10ஆக வரணும். திருப்பி இன்னொரு எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கான நிர்வாகம், அதுக்கான செலவுகள் இதெல்லாம் வருமா இல்லையா? ஸோ அந்த பணச்சுமையை குறைப்பதற்கு இணைத்து செய்வதை இவங்க எதிர்க்கிறாங்க. ஆனால் அதை தான் பாரத பிரதமர் தன்னுடைய உரையிலே பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். பஞ்சாயத்துகளில் 33% கொடுக்குறீங்க, சீரமைப்பு செய்வதற்கு தொகுதி வாரியாக வார்டுகளாக பிரிக்கிறச்சு ஒத்துக்கிறீங்க. இப்போ எடுத்துப்போம், SIR நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு பூத்து 177 1300 1200 இருக்கிறச்ச அதை பிரிச்சுட்டீங்க. பிரித்து 2-3 பூத்தாக மாற்றிட்டீங்க. அதை ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ ஏற்றுக்கிட்டு இப்போ 520னாக்க அவங்க பூத்து ஸ்லிப் கொடுக்குறதோ, அங்கே முகவர்கள் மக்களை சந்திக்கிறதோ உங்களுக்கு வசதியாக போச்சு. அங்கே கூடுதல் முகவர்களை கட்சி ரீதியாக போட்டுக்கிறீங்க. அப்போ ஈஸியாக புஷ் பண்ண முடிஞ்சது. அதே தான் வந்து அவர் என்ன சொன்னார், இந்த புனரமைப்பு கொண்டு வரச்ச 33% சேர்த்தோம்னாக்க ஈஸியாக பிரித்து கொடுக்க முடியும். பஞ்சாயத்தில் கொண்டு வரதை ஏற்றுக்கிற நீங்கள் இப்போ ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? டீலிமிட்டேஷன் பஞ்சாயத்து எப்படி டீலிமிட்டேஷன் வந்து தானே வந்தது, தாலுக்காவை பிரித்து தானே பஞ்சாயத்துகள் அதிகரித்து வந்து 33% கொண்டு வந்தீங்க. அது மாதிரி இப்போ கொண்டு வர இப்போ ஏன் எதுக்குறீங்க கேட்டாங்க. கேட்டதற்கு பதில் இல்லை. கேட்டால் மாற்றி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, முனைவர் சிங் யாதவ் அவர்கள், இல்லை நீங்கள் வந்து இதில் இடஒதுக்கீடு இடக்கு இது மைனாரிட்டிஸ்க்கு சிறுபான்மையினருக்கு உண்டான ஒரு செயலாக்கம் பண்ணும்போது 33%ல் இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிமார்க்கேட் பண்ணப்படும், குறியீடு செய்யப்படும். அதையே மாற்றி பேசினாங்க. அப்படியாக ஒரே ஒரு நிதர்சனம் என்னன்னாக்க, குடும்ப ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் இதை விரும்பவில்லை. ஏன்னா அவங்க குடும்பத்தை தாண்டி 4-5 பேர் திறமை உள்ளவங்க பொதுமக்களுக்கு இந்த எப்படியா இருந்தால் 33% வச்சுக்கோங்களேன். இப்போ 100ல் 33 பேர் கொடுக்கணுன்னாக்க அவங்க குடும்பத்தில் 4 பேர் தான் இருப்பாங்க. மீதி 29 வெளியிலேருந்து கொடுக்கணும். இந்த வெளியிலேருந்து கொடுக்குற 29 பேரில் திறமைசாலிகள் இருந்தானாக்கா மக்கள் விரும்புவாங்க, அந்த தலைமையை விரும்புவாங்க. இப்படியா கைவிட்டு போயிடுமேங்கிற ஒரு பயம் உள்ளுக்குள்ள. அதையும் தாண்டி என்னன்னாக்க, பெண்களுக்கு அதிகமாக அங்கீகாரம் கொடுக்குறதா குடும்ப ஆட்சியில் இருக்கச்சே. ஒன்றும் இல்லை, கனிமொழி அக்காக்கு இப்பொழுது சட்டமன்றத்தில் சீட்டு மறுக்கப்பட்டது. ஏன் மறுத்தாங்க? அவங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. ஏங்க இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்க, இப்போ தேர்தலில் களம் காணலையா? காண்றாங்கல்ல. அதே மாதிரி தான் அவங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தானே விரும்புகிறாங்க. அவங்க விரும்பினாக்க அது விரும்பி சட்டமன்றத்துக்கு வரணும் விரும்பினாங்க. விருப்பம் தெரிவித்ததாகவும் தகவல் வந்தது. ஆனால் மறுக்கப்பட்டது. நம்ம சொல்லுவாங்க, அவங்க கேட்கலைன்னா கூட அவங்க ஒரு பெண்ணின் பார்வை முகமாக தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தானே அவங்க துணை முதலமைச்சராக்கி அதை பாராளுமன்ற உறுப்பினர் வேறு யாருக்கு கொடுத்துருக்கலாமே. ஏன் துணை முதலமைச்சராக்கலாம்? பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினச்சிருந்தானாக்க முதலமைச்சரும் ஒரு ஆண், துணை முதலமைச்சரும் ஒரு ஆண், ஏன் நீங்கள் துணை முதலமைச்சர் ஒரு பெண்ணுக்கு அந்த கோட்டை கொடுக்கக்கூடாது? இல்லைம்மா, விருப்பம் அவங்க தானே தெரிவிக்கணும். அவங்க விருப்பமே வேணாம். நான் கேட்குறேன், இவங்கன்னு கனிமொழின்னு அக்கா வேணும், கனிமொழி அக்கா விட்டுடுவோம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது துணை முதலமைச்சராக ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறோம், இல்லை பெண் வந்து முதலமைச்சர் ஆண் துணை முதலமைச்சர் கொண்டு வரலாம் இல்லையா? எந்த கட்சியாக இருந்தாலும் ஏன் செய்யலை? இப்போ நீங்களே ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க. நீங்கள் பார் கவுன்சிலில் வந்து தேர்தலில் நீங்கள் போட்டியிட விருப்பம் இருக்கிற பட்சத்தில் தானே உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ண முடியும். எனக்கு என்னுடைய தனி மனிதை பற்றி நான் பேசலை, ப்ரொமோஷன் இருக்கேன். ஒரு ஆப்ஷன் வந்து விண்டோ ஏன் கொடுக்கல பெண்களுக்கு? நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கலாம் இல்லை, அந்த மாதிரி எங்கள் கட்சியில் ஒரு கோட்பாடு கொண்டு வரோங்கிறது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை, பாராளுமன்ற கனிமொழி அக்காங்கிற சப்ஜெக்ட் நம்ம பேசலை, மற்றவங்க இருக்காங்க. இப்போ முதல்ல இப்போ இதுக்கு முன்னமே துணை அமைச்சருக்கான பதவியை தன் மகனிடம் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? எங்கள் கட்சியை பாருங்கள், நாங்கள் ஆண் பெண்ணை ஈக்குவலாக நடத்துகிறோம் அப்படி முன்னுதாரணம்.
நீங்கள் சமூக நீதி பேசுறவங்க செஞ்சுருக்கலாமா இல்லையா? அதை இவங்க மட்டும் இல்லை. உங்களுக்கு திமுகவில் பார்த்தீங்கன்னா இது பெண் வேட்பாளர் நிறைய பேர் நிப்பாட்டியிருக்காங்க. பாஜகவில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எண்ணிக்கை வந்து இருக்குதா? இருக்குங்க. இல்லைன்னு அங்கே சொல்ல வேணாம். இப்போ என்ன வேணுக்க எந்த கட்சி ரீதிகளை தாண்டி இப்போ வர காலகட்டத்தில் எல்லாருமே வந்து தன்னுடைய அங்கீகாரத்தை வந்து குறைக்கிற மாதிரி யாராவது ஸ்மார்ட்டாக இருக்காங்கன்னா அவங்கள முன்னிலைப்படுத்துவதற்கு விரும்புவதில்லை. தட் இஸ் நாட் கால்ட் டெமோக்ரஸி. ஓகே, அதனால் திறமை இருக்கிற பெண்களும் இன்றைக்கி பின்தங்கி தான் இருக்காங்க. இந்த மாதிரி சமைப்புகள்லாம் ஒழிக்கப்படணுங்கிற எண்ணத்தில் தான் கம்பல்சரியாக 33% சட்டமாக கொண்டு வந்தால் செயலாக்கப்படுங்கிற நெருக்கடிக்கு தள்ளப்படுவாங்க. அதுக்கு தான் இது யோசனை பண்ணாங்க. யோசனை பண்ணி டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தது காரணமே நான் குறிப்பிட்ட மாதிரி திருப்பி 2027 ஜனத்தொகை எடுத்து அது வழியாக திருப்பி 33% கொண்டு வந்து அதோட திருப்பி இன்னும் 2வது செலவு பண்ணுறத விட இப்போ கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஜனத்தொகையோட கணக்கு இருந்தால் அதுக்கேற்றபடி நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் நம்புகிறாங்க. ஒன்றும் குறைய போகிறதில்ல. அதெல்லாம் மொத்தமாக வந்து கிடையவே கிடையாது. 27 ஜாஸ்தி ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ண அப்படி சொல்ல போகிறதில்ல. இன்க்ரீஸ் பண்ண போவாங்க, அதிகப்படுத்த போகிறாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு பேலன்ஸாக மக்கள் தொகையினால் கணக்கெடுக்கனால நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா பர்த் கண்ட்ரோல் ரேட்டை நாங்கள் கொண்டு வந்தோம், எஃபெக்டிவாக பண்ணோம். ஆனால் வட மாநிலங்கள் பண்ணல, அவங்களுக்கு நம்பர் ஜாஸ்தியாக வரும், எங்களுக்கு குறைஞ்சி போங்கிற ஒரு கணக்கு கொண்டு வந்தாங்க. இந்த 33% கூட இங்கே குறைஞ்சி போய்டும் சொன்னாங்க. இதை செய்தது யார்? இதை செய்து கொண்டு வந்தது யார்? இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போது தான் வந்ததா? அப்போ வந்து இதுக்கு வந்து பாஜக துணையாகுமா? பாஜக எந்த இதுவாக இருந்தாலும் அவங்களை குறை சொல்கிறது இவங்களை குறை சொல்லாதீங்க. ஏதோ காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் சேட்டலைட் ஏராவை நம்ம கொண்டே வரல. இந்த காலத்தில் சேட்டலைட் ஏரா கொண்டு வந்துட்டோம், பரிமாண வளர்ச்சி விஞ்ஞானத்தில் கொண்டு வரோம். அதே மாதிரி இப்போ விஞ்ஞானத்தில் கொண்டு வரும்போது உங்களுக்கான பாதுகாப்புக்காக 50% கூட கொடுக்குறாங்க ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது. ஒன்றும் இல்லைங்க, நான் இப்போ ஒரு வழக்கறிஞராக சொல்கிறோம். ஒரு வழக்கு போகுது, சாதாரண ஒரு பாகப்பிரிவின் வழக்கு போகுது. அப்போ அவங்க குடும்பத்துக்குள்ளே தகராறு. ஒருத்தர் எனக்கு சொல்கிறார், எனக்கு இந்த இடம் தான் வேணும்னு குதிக்கிறாரு. அதில் கூட பரப்பு இருக்குது, இன்னொருத்தருக்கு பரப்பு கம்மியாக இருக்குது. ஏங்க நீங்கள் அதுவே பிடிச்சிருக்குன்னு கேட்கறதுனால கொடுத்து விட்டு கொடுங்க, அதுக்கான கொஞ்சம் காம்பன்சேஷன் அமௌண்ட்டு கொடுப்பாரு, நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாரு. அது எடுத்துக்க சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் அமைதியை கொண்டு வரதுக்கு நிலைநாட்டுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு 50%க்கான ஒரு எக்ஸ்ட்ரா கன்செஷன் கொடுக்குறேன்னு சொன்னபோது ஏற்றுக்க வேண்டியதானே? ஏன் நீங்கள் ஏற்றுக்காமல் அது ஒரு வழியாக நீங்கள் முடிச்சிருக்கலாம் 33%? அதை தெரிஞ்சு கொண்டு வந்து தோல்வி அடைஞ்சதும் இல்லை, இதை தோலுறுத்தி காட்டுவதற்காக செய்ததாக பாஜக தரப்பில் சொல்கிறாங்க. இவங்களுடைய எண்ணமே பெண்களை முன்னேற்றக்கூடாதுங்கிறது. அந்த கோபத்தினால தான் நீங்கள் தேர்தலில் எதிரொலிக்குது. தமிழகத்தில் சுட்டி காட்ட விரும்புனீங்க, இந்திரா காந்தியை பற்றி பேசுனீங்க. இந்த நாட்டினுடைய பெண்களுடைய வளர்ச்சியில் வந்து இந்திரா காந்தியை விட வந்து ஒரு சிறப்பான ஒரு தலைவர் நம்ம பார்க்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெண்மணி பேசுகிற பொழுது என்ன சொல்லுவாங்க, நான் வந்து எனக்கு ரோல் மாடலாக வந்து நான் இந்திராவை தான் வந்து நான் வச்சிருக்கேன். அது நான் மறுக்கல, நான் சின்னவளாக இருந்தப்ப நான் மறுக்கல. அவங்க எஃபெக்டிவ் லீடர். ஆனால் அந்த எஃபெக்டிவ் லீடர் ஒரே நாளில் வந்து முடிவெடுத்து வந்து பங்களாதேஷ் உருவாக்குனாங்க இல்லைங்களா? எஃபெக்டிவ் லீடர். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவங்க காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா வந்து வாஜ்பாய் வந்து சிறப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சராக வந்து செயல்பட்டார். நீங்கள் சொல்கிறது அவர் எஃபெக்டிவ் லீடர் இல்லை நான் சொல்ல. ஆனால் அதே இந்திரா காந்தி அவர்களை சீக்கியர் மத இது தீவிரவாதம் வந்தபோது கட்டுப்படுத்த போது ஒருதலை பட்சமாக இருந்ததுன்னு அவங்க கோபத்துக்கு உள்ளானாங்க. அதுவும் நடந்தது. அதே மாதிரி இந்த வங்கிகள்லாம் தேசியமயமாக்கப்பட்டது, சாமானியருக்கு உதவலுங்கிறது கொண்டு வந்தாங்க. நல்ல திட்டம் தான், ஆனால் அது எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆச்சு. ஸோ இப்படியாக ஒரு எதிர்மறை கருத்துக்களும் வந்தது. இந்த நாட்டினுடைய பெண்களுடைய முன்னேற்றமே பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி காலத்தில் தான் வந்து கொண்டு வந்தது. கரெக்டாக வந்து நீங்கள் இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு குறுக்கிட்ட ஒன்று சொல்கிறேன். பெண்களுடைய நலனக்கரை தான் பர்த் கண்ட்ரோலை கொண்டு வந்தாங்க. அவங்க உடல் ரீதியாக ரொம்ப நலிந்து போகிறாங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், ஜலத்தொகை ஜாஸ்தியாக அதை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதனுடைய எதிரொலிப்பு இப்போ என்ன பகுது? திமுக என்ன சொல்லுது, நாங்கள் கொண்டு வந்தால் எங்களுக்கு குறையுது அப்படின்னு தென் மாநிலங்கள் குரல் எழுப்புறாங்க. ஸோ ஒரு திட்டங்கள்னால பலனும் உண்டு, அதனால் பேட் எஃபெக்டும் வருதுங்கிறது நல்லிஃபை ஆகும். ஒன்றுக்கு ஒன்று ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அதில் பிரச்சனை வராது. இப்போ மகளிர் இடஒதுக்கீடு பின்னணியில் டீலிமிட்டேஷன் முன்னெடுக்கப்படுகிறது, அந்த ஒரு சந்தேகம் தான் எதிர்கட்சி இருந்ததா வந்து சொல்லப்படுகிறது. இல்லை டீலிமிட்டேஷன் ஒன்று சொல்கிறேங்க, டீலிமிட்டேஷனை யூ கேன் நாட் கொஸ்டின் இன் த கோர்ட் ஆஃப் லா. இட்ஸ் அ பாலிசி டிசிஷன். டீலிமிட்டேஷன் பின்னணி வந்து உமன்ஸ் சரி உமன் பில்லு கொண்டு வரல, ஒரு நிமிஷம், உமன் பில்லே கொண்டு வரல. நீங்கள் வருவாய்த்துறை ரீதியாக பிரிக்கிறீங்க பஞ்சாயத்தை, அப்போ லிமிட்டேஷன் மாறுது. இப்போ நான் என் தஞ்சாவூரில் இருக்கேன், என் தெரு தஞ்சாவூரில் இருக்க, அடுத்த தெரு பக்கத்தில் இருக்க திருப்பலாத்துறை ஏதோ சொல்கிறாங்களே, இது சொல்கிறாங்க, அந்த திருவையாறுக்கு போயிடுது.
அப்போ எனக்கு எல்லாமே இங்கே பட்டா சிட்டாலேருந்து எல்லாம் கொண்டு போய் என்னுடைய இதை மாற்றணும், இந்த டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வரணும், கஷ்டங்கள் இருக்கு. அதுக்கு மட்டும் ஏற்றுக்கிறீங்களா? இப்போ முன்னுமே வேணாம், பாகிஸ்தான் இந்தியா பிரித்த போது சிந்து பார்டரில் பாதி பேர் பாகிஸ்தானில் சொந்தக்காரங்க இருக்காங்க, இங்கே ரிலேஷன் இருக்காங்க. ஒரு தெரு தான் அந்த இந்த பார்டரில் பஞ்சாப் பார்டரில். இப்போ அதெல்லாம் பிரிக்காமல் இருந்தோமா? பிரிச்சோம் இல்லையா? அப்போ மக்கள் தொகையாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் நிர்வாக ரீதியாகவும் தேர்தலை வந்து அமைதியாகவும் எளிதாகவும் கொண்டு செல்வதற்கு இது டீலிமிட்டேஷன் அவசியம் தான் சொல்லி நீங்கள் வந்து மறுக்கல. அந்த காலத்திலே இது யோசனை பண்ணியிருக்கீங்க டீலிமிட்டேஷன். இப்போ ஸ்டேட்ஸ் எப்படி உருவானது? டெரிட்டரிஸில் எப்படி உருவானது? மொழிவாரி மாநிலங்கள், மொழிவாரி மாநிலங்கள் கொண்டு வந்து இப்போ ஸ்டேட்ஸை கூட இப்போ வந்து ஒரு சத்தீஸ்கர் அதுலேருந்து பிரிஞ்சது ஜார்க்கண்ட், 2ஆக பிரிச்சிங்க. அதே மாதிரி வட கிழக்கு மாநிலங்கள் 3-4 பிரிச்சிருக்கீங்க. எப்படி பிரிச்சிங்க? அப்போ டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தீங்க, அதை ஏற்றுக்கிட்டீங்க. ஏன் இப்போ மட்டும் மறுக்கிறீங்க? இந்த கோரிக்கை இதில் வந்து உடன்பட்டு நாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அப்படி நிர்வாக வசதிக்காக நீண்ட நாள் வட தமிழகம் கோரிக்கை வந்து இங்கே முன்னெடுக்கப்படுகிறது. இங்கே தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் தெலுங்கானா பிரிஞ்சது போல் தமிழ்நாட்டில் நிர்வாக வசதிக்காக வட தமிழகம், மேற்கு மண்டலம், தென் மண்டலம் 3 செயலாக்கப்படல. அதான் இப்ப சொல்றாங்க நிர்வாக வசதியை பிரிக்கணுங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை. அதுக்கு வந்து ஏத்துக்கிறேன். நீங்க இப்ப டீலிமிட்டேஷன் ஏன் எதுக்குறீங்க? காரணம் என்னன்னு சொல்லணும்னா ஃபீஸபிள் ரீசன், உண்மையான காரணம் இதுதான். நம்மளால எடுத்துரைக்க முடியல. காரணம் நிர்வாக ரீதியும் தேர்தல் காலம் காணும் போது தேர்தல் ஆணையம் இதுல வந்து தேர்தல் ஆணையத்தோட பங்கு தான் ஜாஸ்தி. இதில் பார்த்தீங்கன்னா அரசியல் யார் வந்து செய்கிறா என்பதை வந்து இனிவரும் காலங்களில் வந்து தெள்ள தெளிவாக தெரிந்துவிடும். நிச்சயமாக தெரியும். அரசியல் செஞ்சதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வரும் 4ஆம் தேதி பெண்களுடைய வாக்களிப்பு எந்த விதத்தில் வேலை செய்ய போகுதுன்னு தெரியும். டீலிமிட்டேஷன், அதாவது உமன் பில்லு என்ன, இதெல்லாம் வந்து இனிவரும் பாராளுமன்ற நடவடிக்கைகள் போது வேறு விதமாக டீலிமிட்டேஷன் என்பது நகர்ப்புறத்தில் மட்டும்தான் எதிரொலிச்சதே தவிர கிராமப்புறங்களில் இன்றைக்கி சாப்பாடு கிடைக்குதா, உரம் கிடைக்குதா, மானியம் கிடைக்கிறதா தான் பார்த்தாங்க. அவங்களுக்கு இட் இஸ் டோட்டலி irrelevant ஃபார் தம். அவனை மேட்டர் 100 பேரில் 20 பேருக்கு தான் இது முக்கியம், 80 பேருக்கு முக்கியம். இதை வச்சு தேர்தல் காலத்தை அரசியல் செய்ய முயன்ற போது கூட அது இப்போ வந்து பேக் ஃபயர் ஆகி கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கலாம். சில காலங்களில் யுக்திங்கிறது சில மாதிரி தான் எடுக்கப்பட வேண்டும். அதை மறுத்து செய்தார்களா அதனுடைய விளைவுகள் சந்திப்புகளை பார்த்து தான் ஆகணும், எந்த கட்சியாக இருந்தாலும். பெண்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்தது என்ன என்பதை, அந்த தாக்கம் எப்படியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு என்பது மே 4ஆம் தேதி தெரிய வரும். நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்தை தெரிவித்தமைக்கு இதயம் கணித எளிய நன்றி. நன்றி, வணக்கம்.